ஹாய், இன்னைக்கு சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி டீட்டெயில்டாக அண்ட் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோடு செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு நான் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் புல்லட் ரைஸில் தான் செய்ய போகிறோம். ஸோ பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி செஞ்ச வீடியோவும் இதில் எண்டில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு தேவையான அளவு வந்து வெங்காயம், தக்காளி இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்து கூட ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். 2.5 கிளாஸ் அளவுக்கு புல்லட் ரைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கிட்டத்தட்ட 1/2 kg அண்ட் 1/2 kgக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், கிட்டத்தட்ட 600 கிராம். அதுக்கு நாங்கள் வந்து 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பசங்கள்லாம் சிக்கன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்கன்றதுனால 1/4 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கிறதுனால அதை இதில் கட் பண்ணுற மாதிரி நான் காட்டலை. அதுக்கு தேவையானது வந்து 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி அது ரெண்டுமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேக்கெட், அதாவது 10 ரூபி பேக்கெட் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவு தயிர், அது கூடவே உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான பொருள் எல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் கேஸில் குக்கர் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து 5 லிட்டர் குக்கர் தான் வச்சுருக்கோம். ஸோ 1/2 கிலோ அளவுக்கு நம்ம செய்யும்போது 5 லிட்டர் குக்கர் இருந்தால் தான் அதுவே வந்து அந்த 5 லிட்டர் குக்கரில் 3/4 வாசி அளவுக்கு ஃபில் ஆகிடும் அந்த பிரியாணி. அண்ட் தேவையான அளவுக்கு கோல்ட் வின்னர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனுமே நல்லா பிணைஞ்சு விட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதை கைவிடாமல் ஹை ஸ்பீடில் வச்சே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவு பொன்னிறமாக ஆனதுமே அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ண உடனே எதுவும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்குற பதம் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றா போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். மஞ்சத்தூள் ஆல்ரெடி நான் வந்துட்டு சிக்கனில் போட்டுருக்கிறதுனால இதில் நான் ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுமே தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா வதக்கணும்னா தக்காளியும் சீக்கிரமாகவே வந்து குழஞ்சி வந்துடும். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். தயிர் நம்ம இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை நாங்கள் வச்ச மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி சிக்கனில் வந்து செய்கிறோம். அப்போ வந்து அந்த சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஊறி போய் இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்குது, அதனால தான். ஸோ இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோம். வீட்டு மிளகாய் தூள் இல்லை, கடையில் வாங்கின வெறும் ரெட் சில்லி மட்டும்தான். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஆல்ரெடி 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த சிக்கன்லேயே நான் வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணதுனால இதில் 1 ஸ்பூன் மட்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டல் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் காரத்துக்காக. சிக்கன் ஆட் பண்ணதுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு கைவிடாமல் நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளேம் வந்து ஓரளவுக்கு மீடியமில் இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்திருக்க 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணிக்கு நாங்கள் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட போகிறோம். அதாவது 1 கிளாஸ்க்கு 1.5 தான் கணக்கு. ஆனால் இது புல்லட் ரைஸ் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றுறோம் நாங்கள். ஸோ மொத்தம் வந்து நான் 2.5 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம். அண்டு கூடவே வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தயிர், அந்த ஒரு சின்ன பாக்கெட் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு வரும். நாங்கள் ஆல்ரெடி வந்து அதை அளந்து பார்த்துருக்கோம், அதனால் சொல்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் ஏதாவது கம்மியாக தெரிஞ்சால் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் அளவுக்கு புழிஞ்சி விட்டுக்கணும். குக்கரில் விசில் போடாமல் அப்படியே மூடி வச்சு சிம்மில் சிக்கன் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு சிக்கன் குக் ஆகிறதுக்கு. சிக்கன் குக் ஆனதுமே ரைஸ் எடுத்து போட்டுட்டு கலரி விடவே கூடாது. ஸோ மேலாக்கா வேணும்னா கலரி விட்டுக்கலாம், அடியிலேருந்து கலரி விடாதீங்க, அது ரொம்ப அதிகமாக அடி பிடிக்கும். அரிசி போட்டதும் குக்கரில் இருந்த கேஸ் கட் கலட்டிட்டு கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ரைஸ் நல்லா குக் ஆக விட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் கேஸ் கட் போட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி அப்படியே சிம்மில் வச்சு தம்மில் விட போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம விசில் போட்டுக்குவோம். ஆனால் விசில் வர விடக்கூடாது. சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து அதை கலட்டி பார்த்தோம்னா சூப்பரான உதிரியான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் இந்த பிரியாணி வந்து புல்லட் ரைஸில் செஞ்சதுனால கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வைஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் கூட வந்து குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் சொன்ன அளவு கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். கடைசியாக அடிப்பக்கம் இருந்து நல்லா கலரி விட்டிங்கன்னா மசாலாஸ் எல்லாம் அடியில் இருக்கும், அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ எந்த ஒரு அடியும் பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும்.
அடுத்து மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு வந்து மட்டன் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் லைட்டாக தண்ணி விட்டு அந்த தண்ணி கூடவே உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த டைம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சதெல்லாம் காலியாகிட்டதுனால திரும்பவும் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம். இந்த டைம் இந்த ப்ளூ கலர் பாஸ்மதி ரைஸ் தான் இந்தியா கேட் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு 2.25 அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கோம். ஸோ இதுவுமே 1/2 kg அளவுக்கு தான், ஈக்குவலாக இருந்தால் சரியாக போகும்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான பொருள் அதே அளவு தான். நம்ம சிக்கன் பிரியாணிக்கு எடுத்துக்கிட்ட அளவே தான் வந்து இதுக்குமே எடுத்துக்க போகிறோம். ஆனால் இதுக்கு சிக்கன்லாம் வேக வைக்கிற டைம் நமக்கு கம்மி. நம்ம வந்து தாளித்து முடிச்சுட்டு மட்டன் இதெல்லாம் போட்டுட்டு டக்குன்னு நம்ம வந்து தம்மில் விட்டுடலாம். ஸோ தேவையான பொருள்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு 4 அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆயிலில் ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, ஆனியன் இதெல்லாம் போட்டு ஹை ஃப்ளேம்லேயே கைவிடாமல் நல்லா கலரி விட்டுக்கணும். அந்த வெங்காயம் இருந்துட்டு பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து அந்த ஆனியனில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி தான். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆன உடனேயே அதிலே நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நிறைய பேர் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படி போடும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து அடியிலேயே ஒட்டிக்கும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தக்காளி போட்டு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த புதினா, அந்த கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அந்த வெங்காயம் ஓரளவுக்கு தக்காளி வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இதுவே இந்த 1/2 kg அளவுக்கு ரைஸ்க்கு ரொம்பவே போதுமானது. ஸோ இதையுமே போட்டுட்டு நல்லா வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியுமே நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயுமே வந்து மட்டன் வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் போட்டதுனால இதில் ஆட் பண்ணலை. ஸோ மட்டனுமே சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு. ஸோ இந்த தக்காளியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டைம் ரெட் சில்லி பவுடருமே 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ மட்டன்லேயுமே 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன், அதனால இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கே போதுமானது. மிளகாய்த்தூள் போட்டதுமே உடனே நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டே இருங்க. சில்லி பவுடருடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். தண்ணி இப்போ ஆட் பண்ண வேணாம். மட்டன் போட்டு முடித்ததுமே ஒரு பேக்கெட் அளவுக்கு, ஒரு சின்ன 10 ரூபி பேக்கெட் அளவுக்கு வந்து தயிர் எடுத்திருக்கோம். அது வந்து நம்ம அளந்துருக்கோம் இல்லையா, அந்த கிளாஸில் வந்து 1/2 கிளாஸ் தான் வரும். ஸோ அதுவுமே தண்ணி கணக்கு தான் நமக்கு. அதையுமே ஆட் பண்ணிவிட்டு தயிருமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் தான் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து ஆல்ரெடி மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிக்கலாம். ஸோ எங்ககிட்ட இருந்த மட்டன் தண்ணி வந்து 2 கிளாஸ் அளவுக்கு வந்தது. அந்த 2 கிளாஸ் கூடவே 1.25 கிளாஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் 1 கிளாஸ்க்கு 1.5 அளவு தான் வந்து தண்ணி நமக்கு போதுமானதாக இருக்கும் தம்மில் விடுறதுக்கு. ஸோ அந்த அளவு தான் வந்து நாங்களுமே ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் தண்ணி பத்தலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம சாதம் வெந்து முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு தம்மில் விட்டோம்னா சூப்பராக வெந்துடும். ஸோ தண்ணி கொதித்த உடனேயே அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணியில் பண்ண மாதிரி தான், கலரி விடக்கூடாது. ஒரு 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம அந்த கேஸ் கட் எடுத்துட்டு மூடி விட்டுடலாம். ஸோ தம்மில் விடுறதுனால அப்படியே மூடி விட்டு சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து அது வேகட்டும். ஸோ அது வெந்து முடிச்சதுமே வந்து அந்த ரைஸ் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி வந்து வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஏன்னா எல்லா ரைஸும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா. ஸோ புது ரைஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சம் பழைய ரைஸாக இருந்தால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால தான். ஸோ திரும்பவும் வந்து கேஸ்கட் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வந்து அதை அப்படியே வந்து தம்மில் விட்டுடுங்க. ஸோ அன்றைக்கி ஃபிஷ்ஷுமே எடுத்திருந்தோம். புரட்டாசி பிறக்குது இல்லையா, ஸோ இந்த மட்டன், சிக்கன் அண்டு ஃபிஷ் இது எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த வீக்கில் எடுத்து செஞ்சுருந்தோம். கடைசியாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சூப்பராக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து சாப்பிட்டோம். எவ்வளோ அழகாக வந்து உதிரியாக வந்திருக்கு, அதை நீங்களே பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஸ்லோ மோஷன்லேயும் எடுத்திருக்கோம். அது வந்து கொஞ்சம் கூட வந்து நமக்கு ஒட்டியிருக்காது. அரிசி ஒன்றோட ஒன்று சூப்பராக வெந்தும் இருக்கும். அண்ட் அதோடைய மசாலா அண்டு மட்டன்லாம் வந்து அடியில் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எல்லோரும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.